ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்றை கூறவே காத்து கொண்டிருக்கின்றேன். உன் சாயப்பா என்னை உன் அப்பாவாக நினைத்தால் உடனே கேள், உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பலித்துவிடும். ஆம் செல்லமே, எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும். எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த காலத்தில் பொறுமையாக அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதற்காக நீ வருத்தப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். சீக்கிரமாகவே நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடப்போகின்றாய். எல்லா ஆபத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். உன் சாயப்பா நான் தரும் சத்திய வாக்கு இது. நீ தனியாக நடப்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றாயா? இல்லையே செல்லமே, நான் உன்னுடன் தான் நடந்து வருகிறேன். எப்போதும் உன்னோடு தான் இருப்பேன். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி பாதுகாப்பதே இந்த சாயப்பாவின் கடமையாகும். ஆகையால் எதற்கும் கலங்காதே, கவலைப்படாதே. நான் எந்த தீங்கையும் நேர விட மாட்டேன். உனக்கு பொன்னான வாழ்க்கையானது ஆரம்பமாகும். அந்த நல்ல நாளுக்காகத்தானே காத்திருந்தாய். அது மிக விரைவில் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உன்னை தேடி வரப்போகின்றது. உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கக்கூடிய பல கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் மறைய போகின்றது. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ கேட்டுக்கொண்டுதானே இருக்கின்றாய். எல்லா துன்பங்களும் உன்னை விட்டு கடந்து போகும். உனக்கு நல்லது நடப்பதற்கான பல அறிகுறிகளை எல்லாம் உன் சாயப்பா உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன். நான் சொல்வதற்காகத்தான் நீ காத்து கொண்டிருக்கின்றாய். வெகு நேரமாக நீ திக்கு தெரியாத இருண்ட காட்டில் வாழ்வது போல வாழ்க்கை என்ற உன்னுடைய மனக்குமுறலை நான் நன்கு உணர்கின்றேன். என் செல்லமே, பாலைவனம் போல திசை தெரியாத சூழலில் இருந்த போதே உன்னை காத்து வழி நடத்திய எனக்கு இப்போது உள்ள இருண்ட வானில் உள்ள தேடலுக்கு விடையை உனக்கு அளிக்காமல் எப்படி விடுவேன்? இப்போதைய தருணம் என்பது உன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான அடித்தளம்தான். அதனால்தான் நீ இப்படி பாடுபட்டு கொண்டிருக்கின்றாய். ஒரு விஷயம் நீ செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தால் அவை செய்வதற்குள்ளாகவே அவை முடிந்து விடுகின்றது. என் செல்லமே, நீ வெற்றி மாலையை சூடப் போகின்றாய். இதுதான் உண்மை. இப்போது உன்னுடைய மனதில் ஒரு கேள்வி ஓடும். என்ன சாயப்பா சொல்லுகிறீர்கள்? நீங்கள் ஏதோ ஒரு நம்பிக்கை தரும் வார்த்தைக்காகத்தானே இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடக்கவில்லையே என்று தானே புலம்புகிறாய். எப்போதும் வசைப்பாடிய வார்த்தைகளையும் இழிவான சொற்களையும் பொறாமை கொண்டு உன் மீது பேசிய வார்த்தைகளுமே உன் செவியில் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் இப்போதோ தினம் தினம் நேர்மறையான வார்த்தைகளும் நல்ல நம்பிக்கை தரும் வார்த்தைகளும் உன் செவியில் வந்து விழுவது. இதற்கு முக்கியமான காரணம் உன்னுடைய வாழ்வில் நல்ல மாற்றம் தொடங்கிவிட்டது என்பதற்கான அறிகுறிதான் இது. என் செல்லமே, நல்ல நேரம் கை கூடும் போதுதான் நல்லவை அனைத்துமே உன்னை வந்து சேரும். அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இப்போது நீ என்னுடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்திருக்கின்றாய். அதனால் தான் சொல்கிறேன், இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் நிச்சயமாக நிகழ துவங்கும். உன்னை ஆட்டி படைத்த மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நேரம் இப்போது வந்துவிட்டது. இப்படியே இருந்திருப்போம், இல்லை இப்படியே இருந்து விடுவோமோ என்று நீ தடுமாறிக்கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் இப்போது முடிய போகின்றது. என் செல்லமே, உன்னுடைய சாயப்பா உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். உன் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது. உனக்கு மன சஞ்சலம் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்றுவிடும். இன்னும் மோசமாகவெல்லாம் என் வாழ்க்கை மாறிவிடுமோ என்றெல்லாம் கலக்கம் கொள்ளாதே. எதையும் மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் விரைவில் முடியப் போகின்றது. உன் மனதிலும் உன்னுடைய இல்லத்திலும் இருள் நீங்கி வெளிச்சமானது வரும். உன் வாழ்வில் திடீர் அற்புதம் நடக்கும். நிச்சயமாகவே நடக்கும். நல்லது நடக்கும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் அதை பார்க்கத்தான் போகிறாய். நான் சொல்வதை கேட்பாய் அல்லவா? உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு எது தெரியுமா? உன்னுடைய துன்பமான நாட்களை எல்லாம் நீ மறக்க வேண்டும். அப்படி நீ மறந்துவிட்டால் உனக்கு எந்த ஒரு துன்பமும் மனதிற்குள் இருக்காது. எந்த வேதனையும் உன் மனதிற்குள் தோன்றாது. எதுவும் நடக்காதது போல உன்னுடைய புதிய வாழ்க்கை ஒன்றை தேடி நீ செல்ல வேண்டும். என் செல்லமே, புதிய ஒன்று ஆனந்தத்திற்கு உன்னை அழைத்துச் செல்வதாக இருக்க வேண்டும். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால் தான் நிம்மதி என்ற உணர்வு உன்னிடம் இல்லாமல் இருக்கின்றது. கஷ்டமான சூழ்நிலைகளையும் மோசமான சூழ்நிலைகளையும் உனக்கு எதிராக நடந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிடு. உன் மனதை புண்ணாக்கி கொண்டு அவற்றை
பற்றியெல்லாம் நினைத்து கொண்டே இருக்காதே என் செல்லமே. சில நேரங்களில் உனக்கு தேவையில்லை என்று நினைத்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருந்தால் உன் மனமானது துன்பப்படுமே தவிர வேறு எந்த விஷயமும் நடக்காது. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் புறக்கணிக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு பிடித்த விஷயங்களை மட்டுமே நீ சேகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய சந்தோஷத்தை நீ வேறு ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு கவலைகளை சூழ உட்கார்ந்திருக்கின்றாய். நேற்று நடந்ததை நினைத்து கொண்டிருந்தால் இன்றைய நிம்மதியை நீ இழந்து விடுவாய் அல்லவா? அப்புறம் நாளைய சந்தோஷம் உனக்கு கேள்விக்குறியாக மாறிவிடும். என் செல்லமே, உன்னுடைய மனம் ஒன்றும் குப்பை கூடியல்ல அல்லவா? தேவையில்லாதவற்றையெல்லாம் அடைக்காத்து வைத்து கொள்ள வேண்டாம். வேண்டாத நினைவுகள் எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. நீ ஒரு பூஞ்சோலையாக நந்தவனமாக மாற்று. அதில் நல்ல விதைகளை விதைத்து நல்லபடியாக வளரச் செய். உன்னுடைய சந்தோஷம் உன்னிடத்தில் தேடி வரும். நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கின்றேன். உனக்கு யாரேனும் துரோகம் செய்து விட்டாலோ அல்லது தவறு இழைத்து விட்டாலோ உன்னுடைய கர்மா கழிந்து விட்டது என்று நினைத்து சந்தோஷமாக இரு. அவர்களுக்கு உண்டான பலனை நான் பார்த்து கொள்கின்றேன். ஆனால் நீயோ நடந்தவற்றையெல்லாம் அசை போட்டு அவர்களுக்கு தண்டனை கிடைத்தாக வேண்டும் என்று நினைத்து கொண்டு உனது இப்போதைய நேரத்தை சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்க வேண்டாம். உன்னுடைய வேண்டாத நினைவுகளை எல்லாம் மறந்துவிடு. என் செல்லமே, மறக்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றது. அவற்றை மறந்துவிட்டால் தான் உனக்கு நல்லது. அப்பொழுதுதான் நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நான் சொல்வதை கேட்டு நடந்தால் உனக்கான வெற்றியானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். மிகப்பெரிய பலன் எல்லாம் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ கேட்டுவிட்டால், அதன்படி நடந்துவிட்டால் நிச்சயமாக உனக்கு வேண்டியது எல்லாமே உன்னை வந்து சேரும். உன் சாயப்பா உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக அதை நான் நடத்தி முடிப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் செல்லமே, நான் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. வரும் சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறிவிடும். தளராத மனமும் விடாமுயற்சியும் இருப்பவர்கள் தோல்வியை ஒருபோதும் சந்திக்க மாட்டார்கள். அவர்களுடைய ஆள் மனதில் தோன்றும் எண்ணங்கள் தான் நம்மை வழிநடத்தி செல்லும். உன்னால் முடியும் என்ற நேர்மறையான எண்ணம் கொள். உன் கடினமான உழைப்பு அதை உண்மையாகவே உனக்கு மாற்றி கொடுக்கும். உன்னுடைய கஷ்டமான காலமெல்லாம் முடிந்துவிடும். என்னை பொறுத்தவரை இது உன்னிடம் உள்ள குறைகளை எல்லாம் மாற்ற உனக்கு ஏற்பட்ட ஒரு நல்ல பாடமாக எடுத்துக்கொள். அந்த பாடத்திலிருந்து உன் வாழ்க்கையை சீரமைத்துக்கொள். இனி வரக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நல்லதொரு வாய்ப்பாக அதை பயன்படுத்திக்கொள். உன்னுடைய வாழ்க்கையானது பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்கும் என்பதை மறந்துவிடாதே. கவலைப்படாமல் உன்னுடைய கடமையை செய். நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாக்குவார்கள், ஆனால் வீழ்ந்து விட மாட்டார்கள். நீ வெல்ல போவது உறுதி. இனி எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றமாகத்தான் இருக்கும். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றிகள் வந்து குவிய போகின்றது. கலங்காமல் இரு. உன்னோடு எப்போதும் நான் கூடவே இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நல்லது எல்லாம் செய்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை அல்லவா நீ? இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.